ஆர்டர் வந்தது. நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போய் ஆர்டரை வாங்கி வச்சுட்டு நான் எப்படியும் கண்டிப்பாக அங்கே வரணும்னு வந்திருக்கேன். இந்த அகாடமியில் எனக்கு மித்தவங்களுக்கு எப்படியோ தெரியாது, எனக்கு ஒரு கோயில் மாதிரி வரும்போதும் போகும்போதும். ஆனால் பிரபஞ்சமே உதவுங்கிறதுக்கு நான் ஒரு சாட்சி. வரும்போதெல்லாம் பஸ் இருக்காது. நான் எடுக்க போகும்போது 10 டிபார்ட்மெண்ட் இருந்தது. நான் விரும்பி எடுத்தேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட். போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். நான் இங்கே வரதுக்கு முன்னாடி 3 குரூப் 2 எழுதியிருக்கேன். 3வது குரூப் 2ல் தான் நான் கவுன்சிலிங் வரைக்கும் போய் கிடச்சிருக்கு. 2 குரூப் 2 கவுன்சிலிங் வரைக்கும் போய் எனக்கு கிடைக்கல. நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்தது காரணம் ஒன்று என் வீட்டுக்காரு, இன்னொன்று என் பிள்ளைகள். அதனால் இதை கஷ்டப்பட்டு படித்து எப்படியாவது உள்ளே ஓடிடணும்னு வந்திருக்கேன். இன்றைக்கி ஆடி பெருக்கு நல்ல நாள். இந்த அகாடமியும் மேலும் வளரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிடுதேன். அதே மாதிரி எனக்கு இன்றைக்கி தான் ஆர்டர் வந்தது. நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போய் ஆர்டரை வாங்கி வச்சுட்டு நான் எப்படியும் கண்டிப்பாக அங்கே வரணும்னு வந்திருக்கேன். ஆமாம், ஏன்னா இந்த அகாடமியில் எனக்கு மித்தவங்களுக்கு எப்படியோ தெரியாது, எனக்கு ஒரு கோயில் மாதிரி. ஏன்னா ஆலங்குளம் பிரான்ச்சில் எங்களுக்கு ஸ்டடி ஹால் கொடுத்து எவ்வளோ நேரம்னாலும் உட்காந்து படிக்கலாம். நாங்கள் வந்த நேரம் போன நேரம் அதே மாதிரி எல்லாரை விட நான் லேட்டாகி தான் டெஸ்ட் பேஜுக்கு வாரதே. ஃபஸ்ட் ஆள். ஏன்னா என்னை அகாடமியில் சொல்லுவாங்க, ஏன் லேட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. என்னோடய சூழ்நிலை பிள்ளைகளை கிளப்பி விட்டு வரும்போதும் போகும்போதும். ஆனால் பிரபஞ்சமே உதவுங்கிறதுக்கு நான் ஒரு சாட்சி. வரும்போதெல்லாம் பஸ்ஸு இருக்காது. வரவங்க போகிறவங்கெல்லாம் மறித்து ஏறி வர ஆள் நான். வந்து டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணி மேலும் வளர்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. இன்னொன்று, லாஸ்ட் மார்க் எடுத்திருக்கோன்னு யாருமே நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு லாஸ்ட் மார்க் எடுத்தாலும் கான்ஃபிடென்ட்டோடு படிங்க. படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடவுள் ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா நான் அப்படி தான் இருந்தேன். லாஸ்ட் மார்க்கில் தான் எந்த நேரமும் எனக்கு எப்போதுமே லாஸ்ட் மார்க்கில் தான் போட்டிருந்தாங்க. கடைசி வரைக்கும் நான் நம்பிக்கையாக உட்காந்து படித்தேன். அதனால எனக்கு எல்லாத்த விட கொஞ்சம் நல்ல மார்க்காகவே வந்திருந்தது. நான் எடுக்க போகும்போது 10 டிபார்ட்மெண்ட் இருந்தது. நான் விரும்பி எடுத்தேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஏன்னா வாழ்க்கையெல்லாம் இருக்க போகிறதோ நம்ம கொஞ்ச நாள் நல்ல முறையில் வாழ்ந்துட்டு போகணும், 4 பேருக்கு மத்தியில் என் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காண்டி. பிள்ளைகள் என்னை பார்த்து நல்ல முறையில் நல்ல டிபார்ட்மெண்ட் எடுத்து அவங்களும் போகணும் அப்படிங்கிற காரணத்துக்காண்டி தான் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்தேன். நான் போய் 4 பேருக்கு ஹெல்ப்பும் பண்ணணும். அதே மாதிரி இங்கே படிக்கிறவங்களும் எல்லாத்தையும் ஊக்கப்படுத்துங்க. அவ்வளோதான். ரொம்ப நன்றி.